வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு சிறுநீரக நோயாளிகள் தமது உடலில் எதனால் வலி இருக்குதுன்னு எதனால் குறை சொல்றாங்க அப்படின்றத பத்தி பேசுறோம். அவருக்கு போனஸ் ஏன் விட்டு வைக்கப்படுகிறது? இதற்கு பின்னால் என்ன காரணம் உள்ளது? நாம் காரணத்தை பற்றி பேசினால் வலி இரண்டு வகையானதாக இருக்க முடியும். முதல் அறிகுறி தசை வலி, இரண்டாவது உங்கள் உடலில் தாதுக்கள் குறைவாக உள்ளன. இப்போது விட்டமின் குறைபாடு ஏன் ஏற்படுகிறது? என்ன காரணங்களால் ஏற்படுகிறது? நீங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்ட்களை சரியான முறையில் எடுத்து வருகிறீர்களா? நீங்கள் வைட்டமின் டி மூலங்களை சரியாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் உங்களுக்கு தொடர்ந்து வலி ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இருப்பினில் உங்களுக்கு வலி இருந்தால் அதன் பின் காரணம் வைட்டமின் டி பற்றாக்குறை. இப்போவெல்லாம் விட்டமின் டி ஏன் குறைந்து வருகிறது? சரியான உணவு மற்றும் சரியான ஆதாரம் எடுத்துக்கொள்கிறீர்களா? நீங்கள் கூடுதலாக கூட சில பூரக ஆகாரத்தை எடுத்துக்கொண்டால் டி வைட்டமின் பற்றாக்குறையால் உங்கள் எலும்புகள் பாதிக்கப்படும். உங்கள் உடலில் இன்னும் வலி உள்ளது. எல்லாருக்கும் தெரிந்தது போல தலையில் என்ன வேலை இருக்கிறது? அது எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும். எவ்வளவு கூடுதல் பொருட்கள் இருந்தாலும் அவற்றை நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்ற வேண்டும். அதே போலவே கிட்னியின் பனி கழிவுகளை வெளியேற்றுவதும் விட்டமின் டி ஐ செயல்பாட்டு வடிவத்தில் வைத்திருப்பது. சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த நோயாளிகளில் பெரும்பாலும் அவர்கள் எலும்புகள் மற்றும் உடலில் வலி உள்ளது. அதற்கு பின்னுள்ள காரணம் என்னவென்றால் வைட்டமின் டி சரியான முறையில் செயல்படவில்லை. ஏனெனில் நமது சிறுநீரகங்கள் அதை செயல்படுத்துவதில் சிக்கல் உள்ளது. ஒழுங்காக வேலை செய்யலையா அல்லது சேதமடைந்து விட்டதா? இதற்காக உங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் விளக்குகிறேன். முதலில் விட்டமின் சேதம் என்பது என்ன எனவே புரிந்து கொள்வோம். நமது உடலுக்கு தேவையானதை சிறுநீரகம் எப்படி செயல்படுத்துகிறது? உங்கள் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக சரியாக செயல்பட்டால் எங்கள் உடல் இயந்திரங்களை எல்லாவற்றையும் சரியாக செயல்படுத்தும். கிரியேட்டினின் ஆகிவிட்டது, யூரியா ஆகிவிட்டது, மற்றும் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவு கல்சியமும் தேவைப்படுகிறதோ, அதே போல் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவு அவர்களுக்கு விட்டமின்கள் தேவை. அவற்றை பராமரிக்கின்றன. சிறுநீரகம் முறைப்படி செயல்பட முடியாவிட்டால் அது வைட்டமின் டி ஐ எப்போது செயல்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு வைட்டமின் டி மூலங்களை சாப்பிட்டாலும் குட் ஐட்டம் சாப்பிடுங்கள். கூடத்துக்கு தான் சப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்பட முடியாவிட்டால் உங்களது உடலில் தொடர்ந்து வலி இருக்கும், இப்பொழுதும் இருக்கும். இந்த வழக்குகளில் நாம் என்ன செய்யலாம்? எப்பொழுதும் உங்களை சோர்வாக உணரத் தொடங்கினால் உங்க விட்டமின் டி செயல்பாட்டில் இல்லை அப்படின்றால் உங்களுடைய உடலில் கால்சியம் உறிஞ்சப்படாது, உங்கள் பந்துகளில் உறிஞ்சப்படாது. அதன் காரணமாக குறிப்பாக எலும்புகளில் மிகவும் அதிகமான வலியை உணர்கிறார்கள். பல நோயாளிகள் எங்கள் எலும்புகள் மற்றும் உடலில் வலி உள்ளதுன்னு புகார் செய்கிறார்கள். அதிகமான வலி உள்ளது, மிகவும் அதிகமான வலி உள்ளது. அதனால் உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்பது காரணம். மிண்டி செயல்படுத்த முடியவில்லை. எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருப்பதால் உங்கள் எலும்புகளிலும் தசைகளிலும் ஒருபோதும் வலி இருக்காது. அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் என்றால் வைட்டமின் டி ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டும். உங்களுடைய உடலில் மெதுவாக ஏற்படும் வலி மெல்ல மெல்ல குறையும். அதற்காக கால்சியம் ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டும். அதனால இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீர்கோஸ் பிரச்சனை அவர்களுக்கு உடலில் எதில் வலி தொடர்கிறது? எந்த காரணங்களால் ஏற்படுகிறது? அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நீங்கள் வைட்டமின் டி ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டும். அதன்படி ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட் கிடைக்கிறது. உங்களுடைய குடல் உடலில் சீராக கலக்க முடியாத கல்சியம் அதை உடல் உறிஞ்ச தொடங்கும். அதன் மூலம் நீங்கள் உணரும் வலியும் மெதுவாக குறையத் தொடங்கும். எனவே நான் நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் நீங்கள் கிட்னி நோயாளிக்கு ஏன் எப்போதும் வலி இருக்கிறது மற்றும் எந்த காரணத்தால் அது ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு வீடியோவில் இதுவரை மட்டுமே. பின்னர் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.